வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எக் ஆம்லெட் செய்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெசிபி தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் 6 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தூள் தான். அதோட அளவை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து பொருட்களை போட முடியும். முதல்ல நம்ம 5லேருந்து 6 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். அது தேவைக்கேற்ப நம்ம அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள், இதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் இப்போ எடுத்துக்கலாம். அடுத்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அடுத்து தனியாத்தூள், இது 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்க்குறோம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மசாலாவோட கலர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லைட் ரெட்டிஷ் கலரில் இருக்கணும். அப்போது காரம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உப்போட டெக்ஸ்சர் இருக்கணும். அப்போது உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மிளகுத்தூள் நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எல்லாம் கலந்த பின்னாடி மறுபடியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 1 மாதத்துக்கு வரும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் டெய்லி யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching this video. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பை.